Hi friends, YouTubeல முதல் முறையா இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புதுவிதமான டிஷ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மில்லட்டான சோளத்தையும் நான்வெஜ் பிரியர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுற சிக்கனையும் வச்சு சிக்கன் மில்லட் கஞ்சி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். சிக்கன் சோள கஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தை எடுத்துருக்கோம். அந்த சோளத்தை நல்லா ஊற வச்சிருந்த சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம நல்ல அரிசி எடுத்துருக்கோம். அந்த நல்ல அரிசி மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதோடு இந்த சோளத்தையும் புடச்சி வச்சிருக்கிற சோளத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து நைஸாக அரைச்சி இன்னொரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக்சி எடுத்து வச்சு அந்த மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் திரியா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைச்சிடாதீங்க. நல்லா திரியா அரைச்சு தனியா எடுத்து இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சிக்கன் இருக்கு பாத்தீங்களா, நைஸா ரொம்ப நைஸா திரியா அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த சிக்கனை ஆட் பண்ணி அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இறங்குற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மில்லட் கஞ்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நான்வெஜ் பிரியர்களாக இருக்கிறவங்க, நான் கஞ்சி சாப்பிடணும் ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வந்து மில்லட் கஞ்சியில சிக்கன் மில்லட் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மில்லட்டான சோளம் வந்து எடுத்திருக்கோம். சோளமும் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி நல்ல அரிசி எடுத்திருக்கோம். அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணி அந்த சிக்கன் மசாலாவோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மில்லட் சோளத்தை வந்து போட்டுக்கலாம். அதையை வந்து ரெண்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சி தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் சோளமும் 1/2 டம்ளர் பெரிய டம்ளர் 1 டம்ளரில் வந்து சோளமும் சின்ன டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கறி எடுத்திருக்கோம். அதனால் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் வந்து நல்லா கறி வெந்து வர்றப்பையும் சோளம் வெந்து வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி மாதிரி கிடைக்கும். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் கஞ்சி உங்களுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ அடி பிடிக்காமல் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கறியும் சோளத்தையும் நல்லா வேக விடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கொதிச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெசிபிக்குமே கொத்தமல்லி இலை போடாமல் நல்லா வந்து அந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சு அந்த பவுலுக்கு கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா சர்வ் பண்ணி நீங்கள் வேற யாருக்கும் கொடுத்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.